இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருப்பிக் கொள்வோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல தேவனுடைய தயவுள்ள கரத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம். எனக்கு பிரியமானவர்களே, எங்கே தேவனுடைய தயவுள்ள கரம் உண்டோ அங்கே ஒரு வித்தியாசமான அற்புதமான காரியத்தை தேவன் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தயவுள்ள கரம் உங்கள் மீது வரும் பொழுது என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்கள் என்னுடைய புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கிறது, அவைகளை நான் கண்டடைய முடியாது, அதை நான் சாதிக்க முடியாது, என் கனவிலும் என்னுடைய நினைவில் கூட அதை நான் யோசித்து பார்க்க முடியாது என்று உங்களுக்கு தூரமாய் இருக்கிறவைகள், சாத்தியமில்லாதவைகளை தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுக்காக நிறைவேற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது வரும் பொழுது ராஜா அதை கட்டளையிடுவார். ராஜாதி ராஜாவே அதை உங்களுக்கு கட்டளையிடுவார். அதை நிறைவேறும். உங்களுடைய கண்கள் காணும் அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நெகேமியா சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் நெகேமியாவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்கி வந்தது? இதை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக சற்று இதனுடைய பின்னணியை பார்ப்பது நல்லது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தை, என்னாகமம் புஸ்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்தில் இந்த யூதா ஜனங்கள் தேவனை புறக்கணித்து அவரை விட்டு அவர்கள் தூரே சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்நிய தேவர்களை அவர்கள் சேவித்தார்களாம், விக்கிரகங்களை அவர்கள் சேவித்தார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த நன்மையெல்லாம் மறந்து போனார்கள். தேவனே அவர்களுக்கு மகிமையும் கிரீடமுமாய் இருந்ததை எல்லாம் மறந்து கர்த்தரை புறக்கணித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் என்ன செய்தாராம்? தம்முடைய ஊழியர்களையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி பல முறை மீண்டுமாக பின்மாற்றத்தில் சென்ற இந்த யூதா ஜனங்களை தேவன் எச்சரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு எச்சரிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு தங்களுடைய இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தி இன்னும் முந்திலும் அதிகமான தீங்கை அவர்கள் செய்தார்கள், பொல்லாப்பை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் காண முடியும். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினதினாலே அவர்களை சிட்சிக்கும்படி நீங்கள் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களை தங்களுடைய சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பெரிய பேரரசனாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அங்கே இருந்து படையெடுத்து, திரளான பெரிய படையெடுத்து எருசலேமுக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணினான். இஸ்ரவேல் தேசத்தை, அந்த எருசலேமை யுத்தம் பண்ணி அதை மேற்கொண்டு அதனுடைய அலங்கங்களை இடித்து, மாத்திரமல்ல அந்த தேவாலயத்தை தகர்த்து போட்டு முழு பட்டணத்தையும் தீக்கரையாக்கி அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல அங்கே இருக்கிற குடிகளை எல்லாரையுமே சிறைப்பிடித்து கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு அவர்களை அழைத்து சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அடிமைத்தனத்திற்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள், சிறையிருப்பிலே அவர்கள் கிடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
எத்தனை வருஷங்கள் அந்த சிறை இருப்பாம்? நீங்கள் எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பிலே இருந்ததாக நாம் காண முடியும். 70 years of captivity அந்த சிறையிருப்பிலே அவர்கள் இருந்தார்கள். சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், நெகேமியாவுடைய பெற்றோர் நெகேமியாவை அந்த சிறையிருப்பில் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் பெற்றெடுத்திருந்திருக்க வேண்டும் என்று. ஆகவே நெகேமியா அந்த சிறையிருப்பில் பிறந்த ஒரு நபர், சிறையிருப்பிலே அவர் பிறந்தவர். ஆனால் பாருங்கள், தேவ ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் 70 வருஷத்துக்கு பிறகு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்ததினாலே, தானியேல் போன்ற தேவனுடைய மனிதர்கள் மன்றாடி ஜெபித்ததினாலே 70 வருஷத்துக்கு பிறகு தேவன் அந்த சிறையிருப்பை மாற்ற தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தை நினைத்தருளினார், அவர்கள் மீது மீண்டுமாக இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்தாராம்? ஜெருபாபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அந்த 70 வருஷத்தின் முடிவிலே ஒரு பெரிய கூட்டத்தார் யூதர்களை இந்த ஜெருபாபேலுடைய தலைமையின் கீழே அவன் எருசலேமுக்கு அவர்களை அழைத்து சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். கோரேசு என்ற மகாராஜா அவன் ஆளுகையின் நாட்களிலே ஒரு பெரிய குழு சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் சிறையிருப்பை தப்பி இவர்கள் யூதா தேசத்தில் போய் கூடியேறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு தேவன் மீண்டும் மனம் இறங்கி வேத பாரகரனாகிய எஸ்ரா என்ற மனிதனை தேவன் எழுப்பினார். அவனையும் அங்கே அனுப்பி அவர்களுக்கு இந்த வேதத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஜெருபாபேல் இடிந்து போய் இருக்கிற அந்த எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்தை அவன் கட்டி எழுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் தேவன் அவர்களுக்கு செய்தார். ஆனாலும் பாருங்க, அந்த தேசத்தில் இருக்கிற யூதர்கள் சிறையிருப்பை தப்பி எருசலேமிலே குடியேறின அந்த யூத ஜனங்கள் மிகவும் தீங்கை அனுபவித்தார்களாம், மிகவும் பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் காண்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவ்வளவு எதிர்ப்பு அவர்களுக்கு உண்டாயிற்று. காரணம் என்னவென்றால், இத்தனையோ வருஷமாக அந்த எருசலேம் நகரம் அது பாழாய் கிடந்தது. அப்பொழுது அக்கப்பக்கத்தில் இருக்க மற்ற தேசத்தார் அதை அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள். அரேபியர்கள், இன்னும் சமாரியர்கள், அம்மோனியர்கள், இன்னும் பல அஸ்தோத்தியர்கள் என்று பல ஜாதி யார் அந்த தேசத்தை அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள். இந்த யூதர்கள் இனி வரவே மாட்டாங்க, இந்த தேசத்தை நாம் அனுபவிக்கலாம், நாம் அபகரித்து கொள்ளலாம் என்று. ஆனால் இப்பொழுது யூத ஜனங்கள் மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் தேசத்தில் குடியேறுகிறார்கள் என்று கண்டவுடனே அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தினார்கள், அவர்களை வேதனைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர்களை தாக்குவார்களாம், அவர்களை கொள்ளையடிப்பார்களாம், அவர்களை திருடுவார்களாம், அவர்களை அவமானப்படுத்துவார்களாம், ஒடுக்குவார்களாம். மிகுந்த ஒடுக்குதலையும் நிந்தனையையும் இந்த யூதா ஜனங்கள் சந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இடிந்து போயிருக்கிற அலங்கத்தை காண்பித்து அவர்களை பரிகாசிப்பார்களாம், அவர்களை வேதனைப்படுத்துவார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, அவ்வளவு வேதனையை ஏன் அவர்களுக்கு சகித்து கொண்டு இருந்தார்கள் என்றால், அவர்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த பட்டணத்துக்கு அலங்கமே இல்லை. யார் வேண்டுனாலும், சத்துருக்கள் எப்பொழுது வேண்டுனாலும் அவர்கள் அந்த நகரத்துக்குள்ளே புகுந்து அவர்களை தாக்க முடியும். எந்த பாதுகாவலும் இல்லை, நிந்தனையை அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நெகேமியா சூசான் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்தில் ராஜாவின் அரண்மனையில் பான பாத்திரக்காரனாக அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அர்த்தசஸ்ட்ரா என்று சொல்லப்படுகிற அந்த ராஜாவுக்கு அவன் பணிவிடை செய்கிற ஒரு வேலை அவனுக்கு இருந்தது. இந்த அரண்மனையில் அவன் சுகபோகமாய் அவன் இருந்திருந்திருக்கலாம், எல்லா வசதியும் அவனுக்கு இருக்கிறது. ஆயினும் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய இருதயம் எதன் மேலே பாரப்பட்டு இருந்தது என்றால், அழிந்து போகிற தன்னுடைய ஜனங்கள் மீது, அவர்கள் மீது தன்னுடைய நினைவெல்லாம் அவர்கள் மீது இருந்தது. அவர்களுக்காக அவன் பாரப்பட்டான், அவருடைய நலனுக்காக பாரப்பட்டான் என்று நாம் காண முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான்
ஒரு சில மனிதர்கள் யூதா தேசத்திலிருந்து இந்த சூசான் பட்டணத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்களாம். நெகேமியா அதை கேள்விப்பட்டு அவளோடு கூட ஓடோடி போய் அந்த யூத மனிதர்களை, சகோதரர்களை பார்த்து அவன் விசாரித்தான். எருசலேம் நகரம் எப்படி இருக்கிறது, அதை குறித்து ஏதாவது செய்தி இருக்கிறதா? அங்கே குடியேறினார்களே, இந்த சிறையிருப்பை தப்பி குடியேறினார்களே, அந்த யூதர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவருடைய நிலைமை என்ன என்பதை விசாரித்தான். விசாரிக்கும் பொழுதுதான் அங்கே இருக்கிற அந்த யூத ஜனங்கள் அவர்கள் அவனை பார்த்து சொன்னார்களாம், யூத ஜனங்கள் எருசலேமில் மிகவும் தீங்கை அனுபவிக்கிறார்கள், மிகவும் சிறுமைப்படுகிறார்கள், நிந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்ற அந்த செய்தியை நெகேமியாவிடத்தில் அவர்கள் சொன்னபோது நெகேமியா இருதயமே உடைந்து போயிற்று. அவனுடைய இருதயம் நொறுங்கி போயிற்று. ஐயோ, என்னுடைய ஜனங்கள் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறார்களா என்ற அந்த பாரத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன சொன்னார்கள் பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 1:3. அதற்கு சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அதை கேள்விப்பட்ட நெகேமியா என்ன செய்தானாம், அந்த வார்த்தைகளை கேட்ட நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாட்களாக அவன் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ண தொடங்கினான். ஹல்லேலூயா. இந்த பாரம் அவனுக்குள்ளே, ஐயோ என்னுடைய ஜனங்கள் பாடுபடுகிறார்களே, அவங்க நிந்திக்கப்படுகிறார்களே, அவமானப்படப்படுகிறார்களே என்பதை கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் உட்கார்ந்து அழுதான். அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு, அவனுடைய இருதயமே உருகி போயிற்று. பல நாட்களாய் அவன் துக்கித்து கொண்டிருந்தானாம், உபவாசித்தானாம், மன்றாடி அவன் ஜெபித்தானாம். ஏன் அவன் அப்படி ஜெபித்தான்? அதற்கு காரணம் என்னவென்றால், நெகேமியாவுக்கு ஒரு காரியம் தெரியும், தன்னாலே தானே தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கவே முடியாது. அவன் அந்த அலங்கத்தை தன்னாலே தானே அவன் கட்டிவிடவே முடியாது. அவன் ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன், அவனால் என்ன செய்ய முடியும் என்று அவன் விட்டுவிடவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை அவன் அறிந்திருந்தான், தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு, சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் உதவியற்றவனாய் இருக்கலாம், அவனால் எந்த காரியத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஜெபித்தால் சூழ்நிலை அவர் மாற்றுவார். ஜெபித்தால் அவருடைய தயவுள்ள கரம் நீட்டப்படும். சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை அவர் மாற்றி அற்புதத்தை செய்வார் என்பதை நெகேமியா அறிந்து அவன் ஊக்கத்தோடு அவன் மன்றாடி ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எப்படி அவன் ஜெபித்தானாம்? அவருடைய முற்பிதாக்கள் செய்த எல்லா குற்றங்களையும் இவர் அறிக்கையிட்டு, தகப்பனே அவர்கள் தவறு செய்தார்கள் அப்பா, உம்மை அவர்கள் புறக்கணித்தது உண்மைதான், நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர்களுடைய குற்றத்திற்காக, முற்பிதாக்களின் பாவங்களுக்காக அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைவுபடுத்தி அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, அந்த இரக்கத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு காலமாய் அவன் அப்படியாக ஜெபித்தானாம்? எனக்கு பிரியமானவர்களே, நெகேமியா 1:1 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் நிசான் மாதம் முதல் கிஸ்லேவு மாதம் தொடங்கி நிசான் மாதம் வரைக்கும் அவன் ஜெபித்தானாம். அப்படி என்றால் 3 மாதங்கள் அவன் ஜெபித்திருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, 3 மாதமாக அவன் இடைவிடாமல், கர்த்தாவே இந்த விஷயத்தில் ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும், உட்கார்ந்து அழுது 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 அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா. அவனுடைய ஜெப குறிப்பு என்ன? ஒரே ஒரு நோக்கம்தான். அது என்னவென்றால், எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும். இடிந்து போய் இருக்கிற அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்படணும். என்னுடைய ஜனங்களுடைய நிந்தனை மாறணும்.
ஒரு வித்தியாசம் உண்டாகணும், எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுடைய தலை உயர்த்தப்பட வேண்டும் என்று இடைவிடாமல் மன்றாடி அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்டார். தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த நெகேமியான் மீது இறங்கிற்று. அந்த தயவு அவனுக்கு கிடைத்ததினாலே தான் இடிந்து போயிருக்கிற அந்த அலங்கத்தை அவனால் கட்டி எழுப்ப முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு பாரம் நமக்குள்ளே முதலாவது வர வேண்டும். யாருக்குள்ள அந்த பாரம் இருக்கிறதோ அவர்களை தான் தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உண்மையிலேயே ஒரு பாரம் இருந்தால் ஏனோ தானோ என்று இதோ 2 நாள் 3 நாள் ஜெபித்து 4வது நாள் சரி மற்ற வேலையை பார்ப்போம் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இஃப் தேர் இஸ் a godly sorrow in your heart, தேவனுக்கேற்ற துக்கம் உனக்குள்ளே இருக்குமே ஆனால், உனக்குள்ளே பாரம் இருக்குமே ஆனால், ஐயோ அழிந்து போகிற ஜனங்களுக்காக நான் ஏதாயிலும் செய்தாகணுமே என்ற அந்த ஏக்கம் உனக்குள்ளே இருக்குமே ஆனால், உண்மையிலேயே உன்னால் தூங்க முடியாது. இரவும் பகலும் ஆண்டவரே என்னுடைய ஜனத்தை ரட்சித்தருளும், ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை செய்தருளும், உம்முடைய தயவுள்ள அற்புதமுள்ள கரம் குறுக்கிடணும் ஆண்டவரே, இந்த கரம் எனக்காக இறங்கட்டும், நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீராக என்று நாம் ஜெபிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம் மீது இறங்கி வர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நெகேமியா 3 காரியங்களுக்கு தயவு அவனுக்கு தேவைப்பட்டதாம். தேவனுடைய தயவுள்ள கரம் 3 விஷயங்களில் அவனுக்கு தயவு உண்டு பண்ண வேண்டியதாய் இருந்தது. முதலாவதாக ராஜாவின் கண்களிலே ஒரு தயவு கிடைக்கணும். இரண்டாவதாக அந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள் மத்தியில் அந்த தயவு அவனுக்கு தேவை. மூன்றாவதாக சத்துருக்களை மேற்கொள்ளுகிற தேவனுடைய தயவு. இந்த 3 விஷயங்களிலும் நெகேமியாவுக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் அவசியமாய் இருந்தது. முதலாவதாக ராஜாவின் கண்களிலே அவனுக்கு தயவு தேவை. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கடைசி வசனத்தை மீண்டும் வாசிங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினாலே. பாருங்க, நெகேமியா உபவாசித்து ஜெபித்தார். 30 நாட்களாக ஃபோக்கஸ் பண்ணி இன்டென்சிவா ஒரே காரியத்திற்காக அவர் ஜெபித்தார். அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று. அந்த ஜபத்தினுடைய முதல் பலனை, அதனுடைய ரிவார்டை, இதுதான் முதல் முறையாக அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த பலன் எப்படி உண்டாயிற்று? ராஜாவுடைய கவனம் அவருக்கு முதலாவதாக கிடைத்தது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நெகேமியா பாருங்க, அவன் பான பாத்திரக்காரன். ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கிற ஒரு வேலை. அவருடைய வேலையே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அப்படி என்றால் அவன் சேவை செய்கிற ஒரு வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறான். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, நெகேமியா ஒரு நாளும் ஒரு காலமும் ராஜாவுடைய சமூகத்தில் துக்கமுகமாய் அவன் இருந்ததே இல்லையாம். ஒரு நாளும் துக்கமுகமாக இருந்தது. எப்பவுமே புன்னகையோடு கூட மகிழ்ச்சியாக ராஜாவுக்கு அவன் சேவை செய்ய வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அவனுடைய வேலை அப்படிப்பட்டது. அதற்காகவே பயிற்சி கொடுத்து, எத்தனையோ வருஷமாக பயிற்சி கொடுத்து அந்த வேலையில் அவனை அமைத்திருக்கிறார்கள், அந்த வேலையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ராஜாவுடைய பிரச்சனத்தில் இருக்கும்போது தன்னுடைய துக்கத்தையோ மற்ற காரியத்தையோ அவன் வெளிப்படுத்தவே கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் பாருங்க, அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு துக்கம், அவ்வளவு பாரம், அது முகத்தில் அது வெளிப்பட தொடங்கினது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆகவே முகத்தில் அந்த துக்கம், அந்த பாரம் அவனுக்குள்ளே வெளிப்பட தொடங்குகிறதை பார்க்கிறோம். நெகேமியாவை நினைத்து பார்க்கும்போது இந்த ஏர் ஹோஸ்டஸுடைய வேலையை போன்ற ஒரு வேலை தான் அவருக்கும் இருந்திருக்க வேண்டும். பாருங்க, ஏர் ஹோஸ்டஸ் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கு என்ன பயிற்சினா, என்னதான் அவங்களுக்கு துக்கம், என்னதான் அவங்களுக்கு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் அந்த அந்த பேசஞ்சர்ஸை, பிரயாணிகளை அவங்க என்ன செய்யணுமா, நல்ல உபசரிக்கணும், நல்ல அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். அவங்க நல்ல புன்னகையோடு கூட அவங்கள வரவேற்க வேண்டும். சில நேரத்தில் சில பயணிகள் பார்த்திங்கன்னா
ரொம்ப எரிச்சல் மூட்டுகிறது போல் நடந்து கொண்டா கூட அவங்க ஸ்மைல் பண்ணி தான் அவங்க பேசணும். இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வராத. அவங்க என்ன தான் இரிட்டேட் பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது, அவங்க இடத்துல மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஏயா என்னை இம்சை பண்ணுற அப்படிலாம் கேட்கக்கூடாது. வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை போய் என்ன பண்ண முடியாது, பிரயாணிகள்கிட்ட போய் காட்ட முடியாது. என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், இன்றைக்கி நேற்றெல்லாம் கரண்ட் இல்லையா, ஒரே மூஞ்செல்லாம் கொசு கடிச்சிருச்சு, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, தண்ணியே வரலை, அதனால தான் எரிஞ்சு விழுந்தேன், அந்த எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது. நான் ப்ரொஃபஷ்னலாக நடந்து கொள்ளணும். அந்த இடத்துல துக்க முகமாவோ சொந்த கதை சோக கதைலாம் சொல்ல முடியாது. அதே போல் நெகேமியாவும் பாருங்க, தன்னுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போக முடியாது. அவனும் அப்படி கொண்டு போகலை. இருதயத்தில் அவ்வளவு ஒரு துக்கம். ராஜாவே அதை கவனித்தார். ராஜாவே அதை நோட்டீஸ் பண்ணி அவரே கேட்கிறார் பாருங்க. இதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம் செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில வாய்ப்பின் கதவுகளை நமக்காக அவர் திறப்பார், அவரே திறந்து கொடுப்பார். நெகேமியா போய் ஒன்றும் சொல்லலையே. நெகேமியா உச்சி விட்டுக்கிட்டு இந்த ராஜா குடியும் அப்படின்னு ஊத்தல. அவரே பார்க்கிறார், முகத்தில் துக்கமாக இருக்கு, ஒரு நாளும் இப்படி இருந்தது இல்லையே, ஏன் இவ்வளவு துக்கம் இவருடைய முகத்தில்? அவரே விசாரிக்கிறார். அப்பொழுதுதான் பாருங்க ஒரு வாய்ப்பு நெகேமியாவுக்கு உண்டாகுகிறது. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ராஜாவே கேட்டதுனால அவன் எடுத்து சொல்லுகிறான். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். நான் துக்க முகமாய் இராதிருப்பது எப்படி என்று தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை அவன் ராஜாவின் இடத்துல அவன் வெளிப்படுத்துகிறான். எனக்கு பிரியமானவர்களே, 3 மாசம் ஜபித்த ஜெபத்துக்கு இதுதான் பலன். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் செயல்பட தொடங்கிற்று. தேவனுடைய தயவுள்ள கரம் பாருங்க, சில நேரத்தில் நேரடியாக பலவந்தமாக பிரத்யட்சமாக இது வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனால் சில நேரத்தில் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மையும் அறியாமல் பின்னணியில் இருந்து சூழ்நிலைகளை, அந்த காரியங்களை எல்லாவற்றையும் அது அனுகூலமாய் மாற்றுகிறதையும் நாம் காண முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த ராஜாவே ஒரு கேள்வியை கேட்கிறார். வாட் இஸ் யுவர் ரிக்வெஸ்ட்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் டு யூ ரிக்வெஸ்ட் நெகேமியா என்று அவர் கேட்கிறார் பாருங்க. இந்த அர்த்த சிஸ்டரா, இந்த ராஜா ஒரு பெரிய மகாராஜா, மறந்து போகக்கூடாது. இது ஒரு தேசத்துக்கு அவர் ராஜா அல்ல, எத்தனையோ பெரிய தேசங்களுக்கு அவர் ராஜாவாம். பெர்ஷியன் எம்பையருடைய இந்த பெர்சியா சாம்ராஜ்யத்தின் அவர் பேரரசனாய் அவர் இருந்தார். இந்த பெர்சியா எம்பையரை நீங்கள் பார்க்கும் பொழுது இது குஜராத்தில் துவங்கி பாகிஸ்தான், அதுக்கு மேலே ஆப்கானிஸ்தான், அதுக்கு மேலே ஈரான், அப்புறம் ஈராக், அப்புறம் சீரியா, அப்புறம் ஜோர்டன், அப்புறம் இஸ்ரேல், அப்புறம் எகிப்தின் மேல் பகுதி, இது அவ்வளவு தேசத்தையும் சேர்த்தாதான் என்ன தேசம்? பெர்சியா சாம்ராஜ்யம். அவ்வளோ பெரிய தேசத்திற்கு, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்திற்கு, எத்தனையோ தேசங்களுக்கு இந்த அர்த்தசேஸ்து ராஜா அவர் ராஜாவாய் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட பெரிய ராஜாவே ஒரு கேள்வியை கேட்கிறார், நெகேமியா உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு என்று. எனக்கு பிரியமானவர்களே, இதை நாம் என்ன சொல்லுவது? இதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம். ஹல்லேலூயா. அந்த ஜெபித்த ஜெபத்தினுடைய பலனை இப்பொழுது அவர் அறுக்கிறார். அவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்களா ஓடி நீங்களா முயற்சி செய்து எனக்கு தயவு கிடைக்காதா, இவங்க தயவு செய்ய மாட்டாங்களா என்று நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்பொழுது முழங்கால் படியிட்டு பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அழுது மன்றாடி உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ராஜாவின் இருதயம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. ராஜாவுடைய கரம் யாருடைய கரத்தில் இருக்குதா? ராஜாவுடைய இருதயம் யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற. நீர்க்கால்களை எப்படி திருப்புகிறாரோ
அவர் சித்தத்தின்படி, தமது சித்தத்தின்படி அதை திருப்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய தயவுள்ள கரம் பாருங்க, நெகேமியாவுக்கு ஒரு வாய்ப்பின் கதவை திறந்து வைத்தது. இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த தேசத்தில் வாய்ப்பின் கதவுகள் திறக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஊழியத்துக்கு கர்த்தர் வாய்ப்பு கதவுகளை திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேசங்கள் உங்களுக்காக திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பெரிய பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், அவர்கள் உங்களை பார்த்து கேட்பாங்க, வாட் டு யூ வாண்ட், வாட் யூ ரிக்வெஸ்ட் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் இடத்துல, தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவின் இடத்துல நீங்கள் அந்த காரியத்தை கொண்டு செல்லும் பொழுது அவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய தயவுள்ள கரம் உனக்காக செயல்படும் பொழுது ராஜா உனக்காக கட்டளையிடும்படி அவர் செய்வார். மாத்திரமல்ல, இரண்டாவது பாருங்க, இந்த நெகேமியாவுக்கு அவனுக்கு அனுமதியும் தேவைப்பட்டதாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். இப்போ வாய்ப்பின் கதவை திறந்த உடனே நெகேமியா அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஞானமா அவர்களை பார்த்து, ராஜாவை பார்த்து ஒரு உத்தரவை அவர் கேட்கிறார். நான் யூதா தேசத்துக்கு போவதற்கு நீர் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய அடியானுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ராஜாவன் கேட்கிறார், நீ எப்போ போய் எப்போ வருவாய்? ராணியன் கேட்கிறாங்க. அப்போ சொல்லுகிறார், இந்த காலத்திற்குள்ளே நான் போய் இந்த காலத்துக்குள்ளே நான் வருவேன் என்று எல்லாவற்றையும் கேட்ட அந்த ராஜா என்ன செய்தாராம், அவருக்கு லீவு, பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நெகேமியா பாருங்க, அவர் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த ஒரு மனிதன், அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தருக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ ஒரு முழு நேர ஊழியரோ அப்படி கிடையாது. ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் அன் ஆஃபீஸ். அவர் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு என்ன வேணும்னா பெர்மிஷன் வேணும், லீவு வேணும். அதற்காக கேட்கிறார், நான் போகட்டுமா என்று. எனக்கு பிரியமானவர்களே, அந்த தயவும் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். என்னுடைய தகப்பனார் சாம் ஜெபத்ரே அவர்களை நினைவு கூறுகிறேன். பாருங்க, அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அவர் பணிபுரிந்து கொண்டு இருக்கும்போது மலேசியா தேசத்தில் அவர் அங்கே சென்று ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆகவே ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட டிக்கெட்டு எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அது வீசாலாம் இவர் ஆயத்தமாக்கி விட்டார். இப்போது ஆஃபீஸர் இடத்துல சென்று அவர் ஜஸ்ட் பெர்மிஷன் தான் கேட்கணும். இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறதுக்கு லீவ் அவருக்கு வேணும். ஆகவே என்ன செய்தார் என்றால், அந்த ஆஃபீஸர் இடத்துல போய் கேட்டார். அந்த ஆஃபீஸர் பாருங்க, அவருக்கு இந்த கிறிஸ்தவர்கள்னா அறவே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஆகவே அவர் சொல்லிட்டார், நீ எதுக்காக போகிறாய் என்று, சுற்றுலாவுக்கு போகிறாயா, குடும்பத்தை கூட்டி கொண்டு போகிறாயா, அப்போ நான் பர்மிஷன் கொடுக்குறேன். ஊழியத்துக்கு நீ போகிறேன்னா நிச்சயமாக உனக்கு என்ன கிடையாது, பர்மிஷனே கிடையாது, உனக்கு லீவே கொடுக்க மாட்டான். அப்படி போனேன்னா நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன் என்ற ஒரு மிரட்டுதலையும் கொடுத்தார். ரொம்ப துக்கப்பட்டார். ஐயோ, நான் என்ன பண்ண போகிறேன், அந்த காலம் நெருங்கி கொண்டே இருக்குது, இப்போ எப்படியாவது அந்த தேசத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், என்ன பண்ணுறதுனே புரியலை. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு வேண்டும், ஆண்டவரே இந்த அதிகாரியின் கண்களில் எனக்கு தயவு வேண்டும். முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க தொடங்கினார். என்ன நடந்தது பாருங்க, ஆச்சரியம். இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் அவர் போகணும் அந்த தேசத்திற்கு. இப்படி போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தேவனுடைய தயவுல காரம் செயல்பட்டது. அந்த முரட்டாட்டம் உள்ள அந்த ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க. வேறு ஒருத்தர் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தார். இவர் ஒன்றே சும்மா தான் கேட்டார், போகலாமா, தாராளமாக போயிட்டு வா, எத்தனை நாள் போகிற, எப்போ வருவேன் எல்லாம் கேட்டு அழகாக பர்மிஷன் கொடுத்து அனுப்பிவிட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஜெபம் கூட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக சில காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு விசேஷித்த அனுமதியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒருவர் என்ன யாருடைய கண்களில் உங்களுக்கு தயவு வேண்டுமோ அந்த தயவை கர்த்தர் உங்களுக்காக அவர் நிச்சயமாகவே
கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, எல்லாம் தயவையும் கொடுக்கிறவர் நம் தேவாதி தேவன். எல்லா அதிகாரத்திற்கு மேலாக அவர் பெரிய ராஜாவாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒருவேளை எனக்கு அனுகூலமாக இல்லை, எங்கள் வீட்டில் கூட்டத்தை நடத்த முடியலை, அல்லது எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இப்படி ஒரு ஜெபத்தை நடத்தக்கூடாது, அப்படி நிறைய தடைகள் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் நெகேமியா போல ஜெபிப்பீர்கள் என்றால் அவர்களே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். மாத்திரமல்ல, பாருங்க, இந்த நெகேமியாவுக்கு ஆத்தரைசேஷன் லெட்டரும் தேவைப்பட்டதாம். அது என்ன? அங்கீகார கடிதம், உத்தரவின் கடிதம் அவருக்கு அவசியமாக இருந்தது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நெகேமியா இந்த சூசான் பட்டணத்திலிருந்து யூதா தேசத்திற்கு அவர் போக வேண்டும். போகும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் ஒரு மகா பெரிய சாம்ராஜ்யம். எத்தனையோ தேசங்கள் அதற்குள்ளே உள்ளடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தின் வழியாய் போகணும். ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய தேசாதிபதிகள் அதை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்களாம். ஆகவே இப்பொழுது நெகேமியா ஞானமாக ஒரு காரியத்தை கேட்கிறார். இந்த தேசாதிபதிகள் எனக்கு வழிவிட்டு அனுப்பும்படி நீரே ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரை, உத்தரவின் கடிதத்தை, பரிந்துரை கடிதத்தை நீரே எழுதி நீர் கொடுக்க வேண்டும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சூசான் நகரத்திலிருந்து நீங்கள் இந்த யூதா தேசத்திற்கு எருசலேமுக்கு எவ்வளவு தூரம்னு பார்த்தீங்கன்னா 1500 மைல்ஸ். அப்படி என்றால் 2500 கிலோமீட்டர் தூரம். அவ்வளவு தூரம் எத்தனையோ தேசத்தில் எத்தனையோ செக் பாயிண்ட்டை எத்தனையோ இடங்களில் அவர் கடந்து 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 செல்லணும். சாதாரணமாக ஒரு மனிதன் இஷ்டத்திற்கு அப்படி போய்விட முடியாது. எப்படி வீசா நமக்கு தேவையோ அப்படி அவருக்கு வீசா தேவைப்பட்டது. யாருக்கு தேவைப்பட்டது? நெகேமியாவுக்கு தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஜெபித்த ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. 3 மாதம் பண்ண ஜெபத்தினால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் எல்லா தேசாதிபதிகளும் அவருக்கு வழிவிடும்படி உத்தரவின் கடிதம் அவருக்கு அருளப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய பாதையே எப்படிப்பட்ட பாதைனா ஒரு ராஜ பாதையை போல கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அத்தனை தேசங்கள் வழியாய் அத்தனை தேசாதிபதிகள், எத்தனையோ இடத்துல செக் போஸ்ட், ஒவ்வொரு இடத்துல இமிகிரேஷன் மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து கடந்து அவர் செல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது என்றால் இதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்க தொடங்குவீங்கன்னா எல்லா தடைகளையும் கர்த்தர் தகற்றி போடுவார். ஹல்லேலூயா. என்னன்னு யாரெல்லாம் உங்களுக்கு தடையாய் நீ போகக்கூடாது என்று தடை செய்கிறார்களோ கர்த்தருடைய உத்தரவு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதினாலே அந்த வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம், ஐயோ அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு பர்மிஷன் இல்லை, எனக்கு உத்தரவு கடிதம் இல்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுக்காக செயல்படும் என்றால் என்ன காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பல காரியங்களுக்காக நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கலாம். ஐயா இந்த சர்டிஃபிகேட்டுக்காக ஓடுறேன், இந்த பட்டாக்காக நான் ஓடுகிறேன், இந்த அப்ரூவலுக்காக நான் ஓடுகிறேன், இந்த காரியத்திற்காக நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன், எல்லாம் தடைப்படுகிறதே. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் வெளிப்படும் போது எல்லா அதிகாரிகளும் உங்களுக்கு வழிவிட போகிறார்கள், வழிவிட்டு அனுப்ப போகிறார்கள். தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுவார். ஹல்லேலூயா. கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவர், அவருடைய பிரசனம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அவர்தாமே உங்களை முன்பதாக முன்னேறி செல்லும்படி அவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய தயவுள்ள கரம். ஜெபிக்கும் பொழுது அந்த தயவுடைய கரம் வெளிப்படுகிறது. 4ஆவதாக பாருங்க, அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு நெகேமியாவுக்கு பொருளாதார தேவை, பல பொருட்கள் அவருக்கு தேவைப்பட்டது. 8ஆவது வசனத்தை வாசிங்க. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன்.
என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர் தேவையெல்லாம் ராஜாவுக்கு முன்பதாக அவர் வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவாலயத்தில் இருக்கிற அந்த அரணுடைய கதவு கட்டப்படணும், நகரத்தின் அந்த இடிந்து போய் இருக்கிற அந்த அலங்கும் கட்டப்படணும், மாத்திரமல்ல நான் தங்குகிறதுக்கு ஒரு வீடு கட்டப்படணும், அந்த வீட்டு வேலைக்கு மரம் அவசியம். ஆகவே இந்த ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப்பு இவைகளை எல்லாம் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக. ஹல்லேலூயா. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. கட்டளையிடப்படுவதாக. அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படணும். ராஜாவின் இடத்துல இருந்து ஒரு கட்டளை கொடுத்தா அந்த எல்லா மரத்தையும் அவருக்கு வேண்டிய எல்லா காரியமும் ராஜாவின் பொக்கிஷ சாலையிலிருந்து அவருக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ஒவ்வொரு மரம், கேதுரு மரமாக இருக்கலாம், டீக்கு மரமாக இருக்கலாம், ரோஸ்வுட்டாக இருக்கலாம், அது எத்தனை கோடி வேணும்னாலும் இந்த 1 2 டன்னு தாங்க 3 டன்னுன்னு கேட்கல, வேண்டிய மட்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் ராஜாவின் அந்த கஜானாவிலிருந்து, அவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து, அவருடைய காடுகளிலிருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பானை பாத்திரக்காரனுடைய பாக்கெட்டில் ஒருவேளை ஒன்றுமே இருந்திருக்காது, அவரிடத்துல ஒன்றுமே இருந்திருக்காது. இந்த எருசலேமில் இருக்கிற அந்த யூதா ஜனங்களை பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே, அவங்களுடைய கரத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பாருங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் அவர்களுக்கு அனுகூலமாய் செயல்படும் பொழுது, தயவு உண்டாக்கும்படி செயல்படும் பொழுது பாருங்க, ராஜாவுடைய கஜானாலிருந்து, ராஜானுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து, அவனுடைய காடுகளிலிருந்து வேண்டிய மட்டும் இந்த ஆசாப்பு கொடுக்கும்படி ஒரு உத்தரவின் கட்டளை, ஒரு கட்டளையிடுகிற ஒரு லெட்டர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ராஜாதி ராஜான் இடத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை கொண்டு செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இந்த வீட்டை கட்ட போகிறோம், எப்படி இந்த ஆலயத்தை கட்ட போகிறோம், இந்த வேன் தேவைப்படுகிறது, இந்த காரியம் தேவைப்படுகிறது, இந்த ஊழியத்துக்கு இந்த ஸ்பீக்கர் தேவைப்படுகிறது, அல்லது என்னுடைய குடும்பத்திற்கு இந்த தேவை உண்டாயிருக்கிறது, அல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் இந்த காரியம் தேவைப்படுகிறது, என்ன தேவையாக இருந்தாலும் எனக்கு பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம், உங்களுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினாலே ராஜா இவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆசாப்பை பார்த்தவர் சொல்லி இருந்திருப்பார், நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த காரியத்தை நீ எனக்கு தந்தாக வேண்டும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, அந்த 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 அத்தாரிட்டி நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அவன் ராஜாவுடைய பெயர்ல என்னெல்லாம் கேட்கிறானோ அவைகள் எல்லாம் வேண்டிய மட்டும் அவனுக்கு தாராளமாய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நெகேமியா சம்பாதித்த சம்பளமா இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து, ராஜாவின் ஐஸ்வர்யத்திலிருந்து அந்த எல்லா காரியத்திற்கும், தேவனுடைய விஷயத்தின் காரியங்களுக்கு எல்லாம் அருளப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம்தான் முக்கியமாய் நமக்கு தேவை, தேவனுடைய தயவுள்ள கரம். பாருங்க எப்படியெல்லாம் செயல்படுது பாருங்க. ஹல்லேலூயா. தேவையெல்லாம் சந்தித்தது, எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது, வீடும் அவனுக்காக கட்டி எழுப்பப்பட்டது. பாருங்க, அலங்கம் மாத்திரம் அல்ல, கதவுகளுக்கு மாத்திரம் அல்ல, நான் தங்குவதற்கு ஒரு வீடு, பாருங்க அதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 5ஆவதாக என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்றால், நெகேமியாவுக்கு நல்ல ஒரு ராஜரிகமான விஐபி எஸ்காட் அவர்களோடு கூட வந்தார்கள் என்று பார்க்கிறோம். நெகேமியா பாருங்க, 2500 மைல் அவர் பிரயாணப்படணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், யாரெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் போகும்போது பாருங்க, ராஜா என்ன செய்தாராம்? 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2:9. அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி இருந்தார். ஹல்லேலூயா.
ராஜா என்னோடு கூட இராணுவ சேவக்காரர்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பி இருந்தார். ஹல்லேலூயா. தனியாவாக நெகேமியா சென்றாரு? இல்லை. தேவனுடைய தயவுள்ள கரம் பாருங்க என்ன தயவு செய்துதான். கேட்காமலேயே நெகேமியா எருசலேமுக்கு செல்லும் பொழுது ராஜாவை போல விஐபியை போல பந்தகோஸ்தோடு கூட பாருங்க அவர் என்னது எல்லா ஆர்மி ஆஃபீஸரோடு குதிரை படையோடு யுத்த வீரர்களோடு கூட எருசலேமுக்கு அவர் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு கிடைத்ததாம்? ஒரு சாதாரண பான பாத்திரக்காரனாகிய இந்த நெகேமியாவுக்கு இவ்வளவு பெரிய மேன்மை, இவ்வளோ பெரிய ஒரு கணம், இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாவல், ஒரு பெரிய ஒரு டெலிகேட், ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் வருகிறது போன்ற ஒரு வரவேற்பு என்றால் அது எப்படி ஆயிற்று? இதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் 91:11 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அனுப்பும் போது நீங்க தனியா போக போவதில்லை. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட வருகிறபடினாலே அவருடைய தூதர்கள் உங்களோடு கூட வருவார்கள். ஹல்லேலூயா. ஒரு விசை பாருங்க, எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்னாராம், ஐயோ பெரிய சேனையே நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது, என்ன பண்ண போகிறோம், நம்ம 2 பேர் தனியா இருக்கிறோம் அப்படின்னு புலம்பினார். ஆனா எலிசா ஒரு ஜெபத்தை செய்தார் பாருங்க. இந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறந்த பொழுது அக்கினி மதனமான ரதங்களும் குதிரைகளும் அவளை சூழ இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க தனியா இருக்கிறீங்க, நான் சாதாரண பான பாத்திரக்காரன், நான் சாதாரண டீச்சர், நான் சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், நான்லாம் என்ன செய்ய முடியும் என்று நீங்க எண்ணிவிட வேண்டாம். எப்பொழுது பாரத்தோடு கூட ஆண்டவரே இந்த காரியத்தில் ஆண்டவரே என் ஜனத்திற்காக நான் பாரப்படுகிறேன்ப்பா, ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே, எங்களுடைய பகுதி சந்திக்கப்பட ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக நீங்கள் பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, உபவாசித்து ஜெபிக்கிறீர்களோ, மன்றாடி ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லா விதமான காரியத்தையும் உங்களுக்கு அனுகூலமாக அவருடைய கரம் செய்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நெகேமியாவுக்கு அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு இவ்வளவு தயவு அவனுக்கு தேவைப்பட்டது. இரண்டாவதாக அவன் ஜனங்களுடைய தயவும், யூதா ஜனங்களுடைய தயவும் அவனுக்கு அவசியமாக இருந்ததாம். நெகேமியா 2:18 என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கரத்தை திடப்படுத்தி கொண்டார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் சொன்னார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று. பாருங்க, நெகேமியா சொல்லுகிறார் அலங்கத்தை நாம் கட்டுவோம். உடனே அவங்க சொல்லுகிறார் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று. இந்த தயவு எப்படி அவருக்கு வந்தது? 3 காரணத்தினாலே தான் நெகேமியாவுக்கு பாருங்க யூதா ஜனங்களுடைய கண்களிலே தயவு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முதல் முக்கிய காரணம் என்னவென்றால் அவன் காத்திருந்தான், கர்த்தருடைய நேரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா 11:12 நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்தது இல்லை. இங்கே நெகேமியா பாருங்க, யூதா தேசத்துக்கு வந்திருக்கிறார், எருசலேமுக்கு அவர் வந்திருக்கிறார். வந்த உடனே வேலையை ஆரம்பித்து விடுவோம் என்று அவர் ஒண்ணுமே சொல்லலையா. வந்த உடனே 3 நாட்கள் அவர் அமைதியாய் அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் பெரிய ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு வந்திருந்தாலும் கர்த்தருடைய சரியான குறித்த நேரம் வெளிப்படுகிற வரைக்கும் அவர் அமைதியாய் 3 நாட்கள் காத்திருந்தார்.
மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், எருசலேமுக்காக தேவன் என்னுடைய மனதில் வைத்த காரியங்களை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவே இல்லை என்று. அப்படி என்றால் தனக்குள்ளே அந்த கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை அந்த குறித்த காலத்தில் தேவன் நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த காரியங்களை மனதில் கர்த்தர் என்னென்ன காரியங்களை வைத்திருந்தாரோ ஒருவருக்கும் அவர் அறியாவியாமல் அதை சொல்லாமல் அவர் அமைதியாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பட்சத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்ன காரியத்தை உங்களுக்கு மனதிலே அவர் வெளிப்படுத்தி உங்களுடைய இருதயத்திலே அவர் வைத்திருக்கிறாரோ அந்த குறித்த காலம் நிறைவேறுகிற மட்டும் நாம் மௌனமாய் அமைதியாய் அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்த உடனே எல்லார இடத்துலையும் போய் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அதை அறிவித்து விடக்கூடாது. இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார், இந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்திருக்க. ஒருவர் உங்களுடைய ஊழியத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டமாக இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் தேவன் உங்களுடைய மனதில் வைத்த காரியத்தை உங்களுக்குள்ளே வைத்து காத்திருங்கள். ஹல்லேலூயா. காத்திருங்கள். ஏனென்றால் காத்திராமல் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லார் இடத்துலையும் போய் சொல்லி, அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா தேவனுடைய தயவுள்ள கரமுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது தடைப்பட்டு போகும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பாரத்தை உங்களுக்கு இருதயத்தில் கொடுத்திருந்தாலும், ஒருவேளை ஒரு ரகசியமான காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கலாம், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கலாம், அது என்னவா இருந்தாலும் பாருங்க, அது உங்களுக்குள்ளே அதை வைத்து காத்திருங்கள். ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன் காரியத்தை ரகசியத்தை அவன் தனக்குள்ளே அவன் வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் தாயை பாருங்களேன், அவர்களுக்கு தேவதூதன் தோன்றி பல காரியங்களை அறிவிக்கிறார். தேவாதி தேவன் தேவகுமாரன் உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து அவர் தோன்ற போகிறார், பெரிய இரட்சகரே உன்னிலிருந்து உண்டாகி வெளிப்பட போகிறார் என்ற ஒரு பெரிய வெளிப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம பாருங்க, மரியாள் அதை பெற்றுக்கொண்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லார் இடத்துலையும் உனக்கு தெரியுமா நான் பெரிய ஆளாக போகிறேனாக்கும் அப்படின்னு எல்லார் இடத்துலையும் போய் எல்லா காரியத்தையும் அவருக்கு சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், மரியாளோ அந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலேயே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தார்களாம். அந்த குறித்த காலம் மட்டும் அமைதியாய் அவர்கள் காத்திருந்தார்கள் என்று. நெகேமியாவும் அப்படிதான். எருசலேமுக்கு அவர் வந்திருந்தாலும் 3 நாட்கள் அமைதியாய் இருந்தார். தேவன் தன்னுடைய மனதில் எருசலேமுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒருவருக்கும் அவர் அறிவியாமல் 3 நாள் அவர் அமைதியாய் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் காத்திருத்தல் என்ற ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தருடைய தயவுள்ள கரம் பூர்ணமாய் செயல்பட்டு எல்லாவற்றையும் கைகூடி வரும்படி அனுகூலமாய் மாற்றி காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மௌனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு. ஒரு பிரதர் ஒருவர் உண்டு பாருங்க, அவருக்கு துபாய் தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கன்ஃபர்மேஷன் வரலை, நீங்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நீங்கள் வரலாம் என்று. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அவங்க சொன்னாங்க இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை என்று. ஆனால் அது வந்தது தான் தாமதம், அதை அவரால் அடக்கி கொள்ளவே முடியல. யாரெல்லாம் பார்க்குறாரோ உடனே சொல்லுவார், இன்னும் அடுத்த 3 மாதம் என்ன பார்க்க மாட்டீங்க அப்படின்பார். ஏங்கன்னு கேட்டால், நான் துபாய் போகிறேன் தெரியுமா அப்படின்றவார். உடனே முடி வெட்டுறக்காரன் இருப்பான், முடி வெட்டுவான். இன்றைக்கி முடி வெட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் எனக்கு முடி வெட்ட மாட்டீங்க. ஏன்யா அப்படின்னு கேட்டால், தெரியாதா நான் துபாய் போகிறேன் அப்படின்பார். இப்படி துபாய் போகிறேன்னு அங்கே எல்லார் இடத்துலையும் சொல்லி 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 இது எப்படியோ அவருடைய அந்த பாஸுடைய காதில், எஜமானுடைய காதில் எட்டிட்டு, இவர் துபாய் போகிறேன்னு அவர் கேள்விப்பட்டு அவர் ஒன்று பார்த்தார். ஐயோ இவன் டப்புன்னு சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு துபாய் ஓடிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளை
அவர் தயார் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, துபாய் போகிறேன் ஊரெல்லாம் சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒன்றும் வரலை. இப்போது அந்த இவரும் கேட்குறாரு, பாசன் சொன்னார், எப்பா நீ துபாய் போகிறேன்னு கேள்விப்பட்டியா? அதுவா, அது சார் நான் போகல, அது கன்ஃபார்ம் ஆகலை. பரவாயில்ல, வந்துச்சுன்னா நீ எப்போ வேணால் என்ன பண்ணிடுவ, வேலையை விட்டு போயிடுவேன், ஆனால் நீ இப்போவே போயிரு சொல்லி அவர் அனுப்பி வேறு ஆளை வந்து அங்கே அந்த இடத்துல ஸ்தானத்தில் அமைத்து விட்டார்கள். பாருங்கள், பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா துபாய் போகிறேன்னா இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் இருதயத்தில் கர்த்தர் என்ன காரியத்தை வைத்திருந்தாலும், என்ன காரியத்தை செய்ய போகிறாரோ அதுக்கு முன்பதாகவே சிலருடைய வாய் இருக்குது பாருங்க, எல்லார் இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லி அது ஒரு பெரிய, அதை ஒரு பெருமை பாராட்டி ஒரு பெரிய அது என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய தயவுள்ள கரம் பரிபூர்ணமாக அவங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதை அது தடுத்து விடுகிறது. ஒரு குடும்பத்தில் பாருங்கள், ஒரு பெரிய வர்ஷிப் லீடர் ஒருவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தார். சாப்பிட்டுக்கு வரும் பொழுது அவங்க தாயோடு அவங்க தாயோடு அந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். சும்மா தற்செயலாக அவங்களுடைய பிள்ளையை குறித்து கொஞ்சம் விசாரித்தாங்க. உங்கள் மகன் என்ன பண்ணுறா? உடனே இந்த அம்மா நினச்சிக்கிட்டாங்க, ஓஹோ என் பொண்ணை இந்த வர்ஷிப் லீடருக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க, கட்டி வைக்க போகிறாங்க. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்க போல இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், மனதில் வச்சு என்ன பண்ணியிருக்கணும், ஜெபம் பண்ணியிருந்துருக்கணும். உடனே எல்லாருக்கிட்டேயும் போய், இவர் இருக்காராக்கும், அவர் என் மகளை தான் கல்யாணம் கட்ட போகிறாராக்கும், என் மகளை தான் கல்யாணம் கட்ட போகிறாராக்கும், அதுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாத்துலேயும் பரப்பி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த வர்ஷிப் லீடருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு என்னாச்சு நியூஸ் இப்போ தான் வருது. வந்த உடனே இந்த அம்மாவுக்கு முகத்தை எங்கே போய் வைத்து கொள்வதுன்னு தெரியல. எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சுங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, உங்களுக்கு உங்கள் மகளுக்கு தான் நீங்கள் என்னாச்சு அப்படின்றாங்க. ரொம்ப அவங்களுக்கு தலை குனிவாய் மாறி போனது. எனக்கு பிரியமானவர்களே, அதே போல் பாருங்கள், கர்த்தருடைய மனதில் என்ன காரியத்தை வைக்கிறாரோ அந்த குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிற வரைக்கும் நெகேமியாவை போல 3 நாட்கள் அவன் அமைதியாக இருந்தது போல உங்களுடைய குறித்த காலத்தில் தேவன் நிறைவேற்றும் மட்டும் நாம் மௌனமாக இருக்கும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் நம் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மாத்திரம் இரண்டாவதாக, அவனுக்கு எப்படி இந்த மனுஷருடைய தயவு, ஜனங்களுடைய தயவு அவருக்கு கிடைத்தது என்றால், அவர் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளுதல், நிலவரத்தை புரிந்து கொள்ளுகிற ஞானம் இந்த நெகேமியாவுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். இங்கே நாம் வாசிக்கிறோம், அலங்கத்தையும் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசலையும் பார்வையிட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, நெகேமியா பாருங்க, அந்த பெரிய பணியை அவர் தொடங்குவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தாராம், நேரடியாக போய் நகரத்தை அவர் சோதித்தார், அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நகர சோதனையை அவர் மேற்கொண்டார், அவர் நேரடியாய் பார்வையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நெகேமியாவுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பார்கள், இந்த அலங்கை இங்கெங்கே இடிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்திருக்கும். கொடுக்கப்பட்டாலும் நெகேமியா என்ன செய்தார் என்றால், நேரடியாக நிலவரத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிந்து கொள்ளுதலை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் இரவு நேரத்தில் அவர் எழுந்து அவர் தானே சென்று ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்வையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துல இடிந்திருக்கிறது, எந்த இடத்துல தேவை, எந்த இடத்துல பாதுகாவல் இல்லை, எந்த இடத்துல ரொம்ப மேடாக இருக்கிறது, எந்த இடம் நல்ல மதில் நின்று கொண்டிருக்கிறது, எந்த வாசல் தீக்கரையாக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் நேரடியாக சென்று அவர் பார்வையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நேரடியாய் போய் பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானம் அவருக்கு இருந்தது. எனக்கு பிரியமானவர்கள், யாரோ எதையோ ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னு அதை வைத்து கொண்டு அவர் இந்த காரியத்தையும் அவர் செயல்படலை. அவரே நேரடியாய் போய் சென்று அந்த நிலவரத்தை புரிந்து கொள்ளுதல் அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை அவரே நின்று எல்லாவற்றையும் பார்த்து அவர் புரிந்து கொள்ளுதல் அவருக்கு உண்டாயிற்று. இது மிக மிக அவசியம். பாருங்க, இஸ்ரவேலை ரேகோபாம் என்று சொல்லப்படுகிற
சாலமோனுடைய குமாரன் அவன் சாலமோனுக்கு பிறகு ஆட்சி எடுக்கும் பொழுது அவன் முழு இஸ்ரவேலுக்கு அவன் ராஜ்யபாரம் அவனுடைய கரத்தில் வந்தது. வந்தபோது பாருங்க, அவன் ஜனங்களுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை ஒரு நாளும் அவன் விசாரித்து அவன் புரிந்து கொள்ளவில்லை, அதை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய நிலவரம் என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன, எதுவுமே அவன் கேட்டு அறிந்து கொள்ளவில்லை. மாத்திரமல்ல, அங்கே பெரிய பெரிய முதிர் வயது உள்ள மனிதர்கள் அவருக்கு எத்தனையோ ஆலோசனை கொடுத்தார்களாம், அதையும் அவன் காதில் போட்டுக்கொள்ளவில்லையாம். மாத்திரமல்ல, என்ன செய்தானா, தன்னுடைய வாலிப வயதில் அவனோடு கூட ஆட்டம் போட்ட சில வாலிபர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு, யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு செயல்பட்டதுனால என்ன நடந்ததா பாருங்க, அந்த ராஜ்யமே உடைந்தது, இரண்டாய் அது பிரிந்து அது கெட்டு போனது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் நாம் அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுடக்கூடாது. நேரடியாய் பார்வையிட்டு, நெகேமியா நேரடியாய் பார்வையிட்டு நேரடியாய் நகர சோதனை செய்து நிலவரத்தை அவன் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவன் செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஏன் இன்றைக்கு பல குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரிவினை, ஏன் மனஸ்தாபம், வேதனை என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏன் குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் பாருங்க. இந்த புரிந்து கொள்ளுதல் நிலவரத்தை, உண்மையான அந்த அந்த கண்டிஷன் என்ன என்பதை அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிள்ளைகளுக்கு அவங்க பெற்றோர் எப்படிப்பட்டவங்க என்ற புரிந்து கொள்ளுதல் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என்ற அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் பல போராட்டம், பல பிரச்சனை. பாருங்கள், ஒரு ஸ்கூலில் ஒரு தகப்பனார் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது நேராக அந்த ஹெச்எம்மை பார்த்து, இவர் ஹெச்எம் என்னன்னு கேட்குறதுக்குள்ளே இவர் பயங்கரமாக திட்டார். ஹெச்எம்மை, என்ன நீங்கள் ஸ்கூலில் நடத்துகிறீங்க, என்ன என் பையனை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, அவன் ஏன் இவ்வளோ குறைவான மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறான், அப்படி இப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். அந்த ஹெச்எம் சொன்னாங்களாம், இன்றைக்கி தான் ஐயா நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. இன்னொரு வார்த்தை கேட்டாங்களாம், சரி அது இருக்கட்டும், உங்கள் பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் ஒரு 3வது 4வது படிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரான். அப்போ சொன்னாராம், முதலாவது உங்கள் பையன் என்ன படிக்கிறான்ற அந்த புரிந்து கொள்ளுதலே உங்களுக்கு இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டு என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திட்டுறீங்க. எனக்கு பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு அந்த நிலவரம் என்ன, அந்த புரிந்து கொள்ளுதல், நிலவரத்தின் புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் எத்தனையோ குழப்பம், எத்தனையோ பிரிவினை, எத்தனையோ மனஸ்தாபம், எத்தனையோ பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, எனக்கு பிரியமானவர்களே, ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான். ஆனால் நெகேமியா பாருங்க, அவனுக்கு என்னதான் ரிப்போர்ட் அவனுக்கு கொடுத்துருந்தாலும் இரவு நேரத்தில் நகர சோதனையை அவன் தனிப்பட்ட விதத்தில் தானே போய் அவன் பார்த்தான். எனக்கு பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, அவன் எல்லாவற்றையும் நேரடியாய் போய் பார்வையிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன், எனக்கு அதுதான் ஒரு பொறுப்பு அவனுக்குள்ள. இந்த நகரத்தை சரியாய் கட்டி எழுப்புனா ஐ ஷுட் ஹேவ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். எனக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா இந்த அலங்கத்தை என்னால் கட்டி எழுப்ப முடியாது என்று. எனக்கு பிரியமானவர்களே, அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்ததுனால தான் தேவனுடைய தயவுள்ள கரம் அவனோடு கூட இருந்து அந்த பெரிய வேலையை துரிதமாய் எஃபிஷியண்டாய் செய்து முடிக்க அது அவனோடு செயல்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயமா இருந்தாலும் நேரடியாக அதை பார்வையிட்டு, அது பிள்ளைகளுடைய விஷயமா இருந்தாலும், ஊழியங்க விஷயமா இருந்தாலும், உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும் நெகேமியா போல நேரடியாய் பார்த்து அது என்ன என்பதை அறிந்து புரிந்து கொண்டு அதற்கு பிறகு செயல்படுவது உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். 3வதாக பாருங்க, கர்த்தர் அவனுக்கு செய்த காரியத்தை ஜனங்களுக்கு அவன் அறிவித்தான். ஹல்லேலூயா. இந்த சரியான குறித்த நேரம் வந்த பொழுது நெகேமியா ஜனங்களை வரவழைத்து, அங்கே இருக்க மூப்பர்கள் எல்லாம் வரவழைத்து தேவன் தனக்கு கொடுத்த பாரத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி
என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சரியான நேரத்தில் கர்த்தர் தனக்கு கொடுத்த பாரத்தை என்ன செய்தாராம்? நெகேமியா ஜனங்களுக்கு பகிர்ந்தார். ஹல்லேலூயா. அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3 நாட்கள் அமைதியாக இருந்தாராம். 3 நாட்கள் ஒன்றும் பேசவில்லை, யாருக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. தேவன் இருதயத்தில் வைத்த ஒரு காரியத்தையும் யாரிடத்திலையும் சொல்லல. நேரடியாக எல்லாவற்றையும் பார்வையிட்டார். ஒரு புரிந்து கொள்ளுதல் அவருக்கு உண்டாயிற்று. அதற்கு பிறகு அவர் என்ன செய்தாராம்? இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஜனங்களுக்கு அவர் அறிவித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறுமை மாற்றப்படணும், இந்த அலங்கம் கட்டி எழுப்பப்படணும், இதற்காக நாம் செயல்பட வேண்டும் என்ற அந்த காரியத்தை அறிவித்த உடனே ஜனங்கள் யாவரும் அவன் பட்சமாய் சேர்ந்து ஒரு மனதோடு கூட அவர்கள் சொன்னார்களாம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பெரிய ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய பெரிய திட்டங்கள் உண்டு. ஐயோ, ஒரு சாதாரண ஒரு பானபாத்திரக்காரனை கொண்டு கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய முடியும் என்றால் உங்களை கொண்டு அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற நிச்சயமாகவே முடியும். ஹல்லேலூயா. இது எப்படி உண்டாகும் என்றால், தேவனுடைய தயவுள்ள கரம் வெளிப்படும் பொழுது இவைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனது ஆண்டவர் கொடுப்பார். ராஜாவின் கண்களில் தயவை ஆண்டவர் தருவார். எல்லாவற்றையும் உங்களுக்காக அனுகூலமாய் அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். மனுஷர் தயவை உங்களுக்காக பெருக செய்வார். ஹல்லேலூயா. வேண்டிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அந்த காரியத்தை, மகத்துவமான காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே எழும்பி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நேரமாயிற்று, நாம் யாவரும் எழும்புவோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, அந்த தயவுள்ள கரம் என் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நெகேமியா போல உங்களுக்கு பாரம் இருக்கிறதா? பாரம் இல்லைன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. என்றைக்கு உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஆண்டவரை என்ன பயன்படுத்துங்க, ஆண்டவரை என்னை கொண்டு என்ன காரியத்தை செய்ய நீர் நினைத்திருக்கிறீரோ, திட்டமிட்டு இருக்கிறீரோ, அதை நிறைவேறணுமே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியத்தை, எந்த காரியத்தை கர்த்தருடைய இருதயத்தில் பாரப்படுத்துகிறாரோ நீங்கள் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக துக்கித்து அழுது நீங்கள் மன்றாடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இது எப்படி செயல்படும் என்பது உங்களுடைய காரியம் அல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் அதை நிறைவேற்றும். ஆனால் இப்பொழுது நீங்கள் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த காரியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன், தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஆண்டவர் கருவியாய் பயன்படுத்தப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன காரியங்களாக இருந்தாலோ இப்பொழுது நெகேமியாவை போல ஹல்லேலூயா, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு துக்கம் உண்டாகணும் ஆண்டவரே. ஒரு துக்கம் எனக்குள்ள உண்டாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பாரம் உண்டாகணும்பா. கேளுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பாரத்தை தாங்க ஆண்டவர். ஆவியானவர் அதை தருவார். நெகேமியாவுக்குள்ள அந்த பாரம் வந்தது. அவன் உட்கார்ந்து அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஹல்லேலூயா, நீங்கள் உட்கார்ந்து அழுகிறீர்களா? இன்றைக்கு மன்றாடி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்கு உண்டா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாரம் இருக்குமே ஆனால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்கள். நெகேமியா 30 நாட்களாக இடைவிடாமல் இரவும் பகலும் அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன், அவருடைய ஜெபத்தை அவர் கேட்டார். சாதாரண அந்த பாத்திரக்காரனை கர்த்தர் பயன்படுத்தி ஹல்லேலூயா, எருசலேமின் அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளே கட்டி எழுப்ப அவனுக்கு அனுகிரகத்தை கர்த்தர் செய்தாரே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் ஹல்லேலூயா பயன்படுத்த அவருடைய கரத்தாலே ஆகும். எந்த மனுஷனையும் பலப்படுத்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. ஒருவரும் அற்பமானவர்கள் அல்ல. இன்றைக்கு ஒரு அற்பமாய் நீ எண்ணப்படலாம். ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நீ சொல்லிக் கொண்டு இருக்கலாம். வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்க தொடங்குவாய் என்றால்
ராஜ்யங்கள் உனக்காக திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. உனக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. காரியங்கள் அனுகூலமாய் உனக்கு மாறுகிறதை நீ காண்பாய். ராஜாக்கள் உன்னை பார்த்து அவர்கள் கேட்ப நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று கேட்கும்படி ஹல்லேலூயா அப்படிப்பட்ட தயவை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தர் பெரியவர். அவருடைய திட்டங்கள் பெரிய திட்டங்கள். ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு அர்ப்பணிப்பாய் என்றால் ஹல்லேலூயா மகத்துவமான காரியங்களை நீ காண போகிறாய். எட்டாத காரியங்களை, நீ எண்ணாத காரியங்களை, நீ யோசித்து பாராத காரியங்களை கர்த்தர் அதை வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் இருதயம் தேவனுடைய கரத்தில் ஹல்லேலூயா நீர்க்கால்களை போல இருக்கிறது. அவர் தம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்புகிறார். தம்முடைய சித்தத்தின்படி திருப்புகிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அதை திருப்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்காக வாய்ப்பின் கதவுகள் திறக்குகிறது. உனக்காக கர்த்தர் செயல்படுகிறதை நீ காண போகிறாய். ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறுகிறதை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரம் உன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட போகிறது. உனக்காக ஆளுகை காத்து கொண்டு இருக்கிறது. மேன்மைகள் காத்து கொண்டு இருக்கிறது. நீ கர்த்தருக்கு அர்ப்பணிப்பாய் என்றால் ஹல்லேலூயா அவருடைய பாதுகாவலை உனக்கு அவர் கொடுக்க போகிறார். அவருடைய தேவ தூதர்களை உனக்கு கட்டளையிட அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். முழு பரலோக சேனையும் உன்னோடு கூட நிற்க ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ அர்ப்பணிப்பாயா? தேவன் ஒருவருக்கும் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யாரா இருந்தாலும் ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க என்று நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பாரத்தை உன்னுடைய பாரமாய் மாற்றும் பொழுது நீதான் அந்த நெகேமியாவாய் மாறுகிறாய். You are that Nehemiah that God wants. Hallelujah. ராஜாக்கள் முன்பதாக நிற்கவும் பெரிய காரியங்களை செய்யவும் கர்த்தர் உன்னை தான் பயன்படுத்த போகிறார். வீமா லஹ தூரே மே ஷஹதனமஹ வீமே நேஹே தேனே மே லேஹே தேனே மே வீமே லஹ தூனே மே ஷஹதன தரமஹ அனுகூலமான காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்கிறதை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. பொக்கிஷ சாலை உனக்காக திறக்கப்படும். உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. ராஜா அவைகளை கட்டளையிடுகிறபடியினாலே அவைகள் உனக்கு நடைபெற போகிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் இப்பொழுது உன் மீது இப்பொழுது வெளிப்பட போகிறது. ராஜா அவைகளை உனக்காக கட்டளையிடுகிறார். ராஜாதி ராஜா கட்டளையிடுகிறார். உனக்காக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உன்னை ஒருவனும் எதிர்க்க முடியாது. ஹல்லேலூயா. சத்துரு எழுதித்து வந்தாலும் அவன் வெக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செயல்படுவார். ஆம்பிரியமான இன்றைக்கு கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் அந்த நெகேமியாவை என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பரலோக திட்டம் எனக்குள்ளே செயல்படட்டும் அப்பா. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ தேசம் உனக்கு முன்பதாக காத்து கொண்டிருக்கிறது. ராஜ்யங்கள் உனக்கு முன்பதாக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார். அறுவடை மிகுதி, வேலை ஆட்கள கொஞ்சம் என்று இயேசு துரிதப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நீ இருக்கிறாய். இந்த கடைசி காலம் கொஞ்சம் என்பது அந்த 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 காரியத்தை நீ அறிந்து கொள்ளுவாயாக. Hallelujah. You should have the understanding about the time that you are living in. நீ இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலவரத்தை காலத்தை நீ புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். நீ விழித்து எழும்பும் பொழுது கர்த்தருடைய ஜனத்திற்காக நீ பாரப்படும் பொழுது ஹல்லேலூயா தேசாதிபதிகள் உனக்கு வழிவிட போகிறார்கள். தேவன் எல்லாம் உனக்கு ராஜ பாதையை உனக்கு ஆயத்தமாக்குகிறார். ஒரு ராஜ பாதையை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய பிரதம மந்திரிகள், பெரிய பெரிய ஹல்லேலூயா பெரிய ராஜாக்கள் உனக்கு முன்பதாக வணங்கி நிற்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன நெகேமியாவை மாற்றுங்க ஆண்டவரே. என்ன நெகேமியாவை மாற்றுங்க ஆண்டவரே. என்ன நெகேமியாவை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. சாதாரண பான பாத்திரக்காரனை கர்த்தர் இவ்வளவாய் அவனை பயன்படுத்தி ஒரு பெரிய தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண முடியும் என்றார். இன்றைக்கு உன்னை கொண்டு அவர் உன்னை பயன்படுத்துவது என்பது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அவருடைய தயவுள்ள கரம் இப்பொழுது உன் மீது இறங்கி வரும் பொழுது ஹல்லேலூயா சகல விதமான அற்புதங்களை நீ காண போகிறாய். சகல விதமான கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். சகல விதமான தயவையும் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீ சாதாரண மனிதனாய் இருக்க போவது இல்லை. தேவனுடைய அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி ஹல்லேலூயா உன்னை கொண்டு பரலோக திட்டங்களை கர்த்தர் ஹல்லேலூயா நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்பத்தில், நீங்க இருக்கிற பகுதியில், நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தான் அங்க இருக்கிற நெகேமியாவாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட நெகேமியாவை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நான் அந்த நெகேமியாவை இருக்க ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா, நான் மன்றாடுவேன்ப்பா, நான் ஜெபிப்பேனப்பா, அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் ஹல்லேலூயா உன்னோடு இருக்கிறபடினாலே ராஜா அதை உனக்காக கட்டளையிடுவார். அது உனக்கு கட்டளையிடப்படும். ஆசாப்புக்கு கட்டளையிடப்பட்டது போல உனக்கு கட்டளையிடப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயில திறந்த ஆவியானவர் அந்த பாரத்தை கொடுங்கப்பா. தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவரே நான் சுமக்க ஆயத்தம் என்று சொல்லுங்க. ரீமா லஹ தீரே ஷஹ தன தலமஹ ரீமே லேஹே தீனே மே ரீமா லஹ தனமஹ நேஹே மே நேஹே தீனே மே ஷதுலம லஹ துரே பே நேஹே தேரே மே லேஹே தேரே பே ஷேஹே தீனே மே ரீமா லஹ துரம ரஹ தரமஹ நஹதுனே மே லஹ தீனே மே ஷஹதன தரமஹ நேஹே தேனே மே லஹதன தரமஹ. தேவன் தமது திட்டங்களை உன்னுடைய மனதிலே இப்பொழுது வைக்கிறார். உன்னுடைய மனதிலே வைக்கிறார். அவர் செய்ய நினைத்திருக்கிற திட்டங்களை இப்பொழுது உன்னுடைய மனதிலே அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. பலருக்கு திட்டங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தரிசனங்களை கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிறார். ரீமா லஹ தூனே மே ஷஹதன தரமஹ. காலம் சமீபித்து இருக்கிறபடியினாலே கர்த்தர் இப்பொழுது தீவிரமாய் செயல்படுகிற ஒரு காலத்துக்குள்ள நீ வந்திருக்கிறாய். நீமே ரேஹே தேனேமே. இனி காலம் காத்திருக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தருக்கு நெகேமியாக்கள் தேவை. இன்றைக்கு நான் தான் அந்த நெகேமியா. ஆண்டவர், ஆண்டவர் என்ன பயன்படுத்துங்க நீங்க சொல்லும் போது அவருடைய தயவுள்ள கரத்தை அப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தர் வைக்கும்படி அவர் விரும்புகிறார். அந்த கரம் உன் மீது வரும் பொழுது ஹல்லேலூயா எல்லாம் அனுகூலமாய் மாறுகிறதை பார்ப்பாய். அதிசயங்களை நீ பார்க்க போகிறாய். அற்புதங்களை நீ பார்க்க போகிறாய். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறதை பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்காத காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறதை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. தயவுள்ள கரம் இப்பொழுது உனக்காக நீட்டப்படுகிறது. உன் குடும்பத்திற்காக நீட்டப்படுகிறது. உன்னை ஊழியத்தில் அந்த தயவுள்ள கரம் இப்பொழுது உனக்காக உன் மீது அமருகிறது. அந்த தயவுள்ள கரம் உன்னோடு இருந்து செயல்படுகிறதை மற்றவர்கள் பார்க்க போகிறார்கள். வீமலஹ துரேமே ஷகதனதரவ ரேஹே மே லேதே நேமே ரேஹே தேலேபே ஷகதீனே மே லந்தனம ரிகந்தலதரம ரஹதுலம ஷஹதலம ரஹதனம நேஹே தேனேபே லஹதுரே மே ஷஹதனதரம. இடிந்து போன பாலாய் போய் இருக்கிற நகரங்களை கட்டி எழுப்புகிற தயவுடைய கரத்துல உண்டாகுகிறது. இனிந்து போயிருக்கிற மக்கள், உடைந்து போயிருக்கிற மக்கள், ஹல்லேலூயா, அவர்களுக்கு நீ ஒத்தாசையா இருக்கும்படி கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். அவர்களை கட்டி எழுப்புகிற ஊழியத்தை உன்னுடைய கரத்துல கொடுக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை காயம் கட்டுகிற ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். பலமா இறங்குகிறார். கிருபைகளை பெருக செய்கிறார். வரங்களை பெருக செய்கிறார். அபிஷேகத்தை பெருக செய்கிறார். In the name of Jesus, let the anointing of the Holy Spirit be released now. upon everyone, oh Lord. ஒவ்வொரு மீதும் ஹல்லேலூயா. இப்பொழுது ஆவியானவர் பலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நெகேமியாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மகனே நீ எனக்காக எழும்ப மாட்டாயா? மகளே நீ எனக்காக எழும்ப மாட்டாயா? என்னுடைய பாரத்தை உன்னுடைய பாரமாய் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் நான் உன்னோடு கூட நிற்பேன். என்னுடைய தயவுள்ள கரம் உன்னோடு கூட நிற்கும். நான் உன்னோடு கூட இருந்து செயல்படுவேன். சீஷர்களோடு தேவன் அவர்களோடு கூட இருந்து வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய ஒரு வார்த்தை ஆகிலும் விழுந்து போகாதபடிக்கு. ஹல்லேலூயா.
நானே கூட இருந்த அதிசயங்களை நடப்பிப்பேன். பயப்படாதே. ரீமா லகதரமஹ ஷெகே தீனேமே லீதே நேமே ரீகந்தன தரமஹ ரேஹேதுலமா ஷகதன தரம ஓரே மே லேஹே தேனேமே ரேஹே தீனேமே ஷகதுனே தேரபே. ஆண்டவரே, அந்த மன்றாட்டின் ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் எனக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு பாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நெகேமியா போல உட்கார்ந்து அழுது ஆண்டவரே, உபவாசித்து ஆண்டவரே, மன்றாடி பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே, எனக்கு இந்த ராஜ்யத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே, இந்த தேசத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே, இந்த என்னுடைய ஆண்டவரே நகரத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை எனக்கு தந்தருளும் ஐயா. அவளை ஆதாயமாக்கி கொள்ளும்படி எனக்கு ஆண்டவரே அனுகிரகத்தை தாங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றுகிறதை பார்ப்பார். அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உன் தேவைகளை சந்திக்க போகிறார். அவர் ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்ற போகிறார். அவர் உனக்காக பாதுகாவலை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே என் மேல இறங்குகிறக்காய் நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இடிந்து போயிருக்கிற ஆண்டவரே எருசலேமை கட்டி எழுப்பவும், அதனுடைய வாசல்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கட்டி எழுப்பவும் ஆண்டவரே ஒரு பெரிய பொறுப்பை எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட நெகேமியாவாக எங்களை உருவாக்கி பயன்படுத்த போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.